ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. சில செய்திகள் முக்கியமானவையாக இருந்தாலும் அவை அடிக்கடி கட்டிக்கொள்ளும் போது அவற்றின் மீதான ஈர்ப்பு ஓரளவுக்கு மங்கிவிடும். இது இன்று காலை மீண்டும் ஒருமுறை பரஸ்பரம் மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்திய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பொருந்தும். அதேபோல பிள்ளையானாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் பொருந்திக் கொள்ளும். சிவனேசதுரை சந்திரகாந்தனை மீண்டும் ஒருமுறை விளக்கமறியல் வைக்க நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள செய்தி, இல்லையென்றால் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஏனைய முகங்கள் தொடர்பான வழக்குகள் குறித்த செய்திகள் எல்லாம் இப்போது இழுபட்டு செல்வது ஓரளவு அவற்றின் மீதான ஈர்ப்பை குறைக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அடிக்கடி கிட்டும்போது இவ்வாறான செய்திகள் சற்று சலிப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் இவ்வாறான செய்திகளுக்கு பின்னால் உள்ள பழைய திகில்கள் என்றென்றுமே திகில்கள்தான். அந்த வகையில் நீர்கொழும்பு திகில் கலவரங்களில் கற்கள் மற்றும் தேங்காய்களால் மண்டையோடுகள் நொறுக்கப்பட்ட நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீலங்காவின் சிறைத்துறை அதிகாரிகளில் மேலும் 2 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் மரணத்தை தழுவியுள்ளார்கள். இதனால் இந்த சிறை கலவரங்களில் பலியான சிறை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கின்றது. அதேபோல இந்த கலவரங்களில் ஏற்பட்ட மொத்த உயிர் பலிகளின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்திருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் நேற்று ஜூம் தொழில்நுட்ப மெய்நிகர் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்பட்ட பிள்ளையான் மற்றும் அவரது சகபாடிகள் 2 மீது கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு முக்கியமான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதால் இனிமேல் இந்த வழக்கில் பிள்ளையானன்கோ தப்புவது கடினம் என்கின்ற ஒரு தொழில்நுட்ப நிலை உருவாகியிருக்கின்றது. இந்த தொழில்நுட்ப நிலையின் பின்னணியில் இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் ஜூலை மாதம் என்பது ஒரு கனதியான மாதமாக இருக்கும் நிலையில், அதிலும் இந்த ஜூலை கனதிக்கு இன்னொரு கனதி நாளாக ஜூலை 13 என்ற நாள் இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூலை 13 ஸ்ரீலங்காவின் அரசியல் அதிகாரத்தில் விடாது கருப்புக்களாக தீவிரமாக சுற்றி சுழன்ற ராஜபக்சக்களை அதிகாரத்திலிருந்து துரத்திய 22ஆம் ஆண்டு அறகலைய கிளர்ச்சி இடம்பெற்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அந்த அறகலையவில் சிக்கிய அப்போதைய அரசு தலைவர் டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷ அன்றும் ஜூலை 13 தான் தனது அரசியல் அதிகார இருப்பை டெர்மினேட் செய்துவிட்டு ஸ்ரீலங்கா விமானப்படையின் அட்டனோ விமானம் மூலம் மாலதீவுக்கு தப்பியோடியிருந்தார். இதேபோல 37 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூலை 13 தான் கொழும்பு 7 பௌத்தலோக மாவத்தை புல்லஸ் வீதியில் வைத்து தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கிய தலைகளான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் மற்றும் ஜோகேஸ்வரன் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். அவ்வாறான ஒரு ஜூலை 13 நேற்று அதே கொழும்பில் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அல்லது தமது உள்ளேன் ஐயா அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கோ என்னவோ சுட்டிப்பாக சொல்ல முடியாவிட்டிலும் நேற்று தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் முக்கிய சந்திப்பு ஒன்று இந்த ஜூலை 13 இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய செய்தி வீச்சில் இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் பிரிவு மற்றும் கஜன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இல்லாமல் இருக்கக்கூடும் என ஊகம் சொல்லப்பட்டாலும் கஜன்களின் அணிதான் இந்த கூட்டத்தில் பிரசன்னப்படவில்லை. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரசன்னப்படவில்லையே தவிர சுமந்திரன் பிரசன்னப்பட்டிருந்தார். மறுதலையாக ஸ்ரீதரன் இந்த கூட்டத்தில் தென்படவில்லை. தமிழரசு கட்சியின் பதில் தலைவரான CVK சிவஞானத்தையும் பதில் பொதுச் செயலாளரான சுமந்திரனையும் உடனடியாக பதவி விலகுமாறு கோரிக்கை விடுத்து கட்சியின் காங்கேசன்துறை தொகுதி கிளை தலைமையகத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பிய விடயம் பரபரப்பாக வெளிச்சத்துக்கு வந்த நிலையில்தான் கொழும்பு ரேணுகா விடுதியில் சுமந்திரன் பிரசன்னப்பட்டார். இந்த கடிதத்தில் கட்சியின் விதிமுறைகளை மீறிய பல செயற்பாடுகளை CVK சுமந்திர டிஓ செய்ததால், அந்த இருவரும் செய்ததால் இவர்கள் பதவி விலக வேண்டும் என சில குற்றப்பட்டியல்கள் அடுக்கப்பட்டிருந்தன. KKS கிளை 2025 இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது பிரதேச சபைக்கு வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த போது அவற்றில் போலி ஒப்பங்கள் உட்பட்ட முறைகேடுகள் இடம்பெற்றதாக சுமந்திரன் மீது இந்த குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல காங்கேசன்துறை தொகுதி கிளைக்கு எதிராக போட்டி கிளை அமைக்கப்பட்ட முறைகேடும்
சுமந்திரன் சார்ந்தது, சிவிகே சிவஞானம் சார்ந்தது எனவும் வறுத்தெடுக்கும் இந்த கடிதம் சர்வாதிகார போக்குடனும் சுயநலத்துடனும் வெளிப்படுத்தி அன்மேற்றும் வகையிலும் நகர்வழி செய்து தமிழரசு கட்சியை அழிவின் விளிவுக்கு கொண்டு சென்ற இந்த இருவரும் சிவிகே சிவஞானமும் சுமந்திரனும் பதவி விலக வேண்டும் என இந்த கடிதம் ஒரு வறுத்தெடுப்பு கோரிக்கையை விடுப்பது ஒரு விடயம். எனினும் கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையிலேவே என்பது போல இந்த 6 அரசியல் கட்சி கூட்டணியின் முன்னிலையில் சுமந்திரன் நேற்று இருக்கத்தான் செய்தார். எதுவாறோ தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று ஒன்று கூடியமை சில கூட்டணி கணக்குகளையும் மாற்ற தலைப்படுகின்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த அணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் தத்தமது தனித்துவமான அரசியல் நிலைப்பாடுகளை பேணுவது எனவும், ஆனால் அதேவேளை அர்த்தமுள்ள அதிகார பகிர்விற்குரிய புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக ஒன்றுபடுவது எனவும் பொதுவான ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்து செயற்பட இணக்கத்தை வெளியிட்டன. இந்த சந்திப்பு சஜித்தின் எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மனோ கணேசன், ரவுப் ஹக்கீம், ரிஷாத் பதியுத்தீன் ஆகியோரின் கட்சிகளையும் அதேபோல ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜீவன் தொண்டமானையும் இழுத்து வந்திருக்கின்றது. இந்த நகர்வு சஜித் அணியில் தற்போது இந்த மூவரும், அதாவது மனோ கணேசன், ரவுப் ஹக்கீம், ரிஷாத் பதியுன் ஆகிய மூவரும் இணைந்திருக்கின்றார்களா அல்லது விலகி இருக்கின்றார்களா என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டாலும் சஜித் கூட்டணியிலிருந்து தாங்கள் முறையாக விலகுவதாக இவர்களில் எவருமே, அதாவது இந்த 3 பேரில் எவருமே இதுவரை பகிரங்கமாக அறிவித்துக் கொள்ளவில்லை. அதேபோல ஐக்கிய தேசிய கட்சியை காய்வெட்டுவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் சார்பான ஜீவன் தொண்டமானும் குறிப்பிடவில்லை. ஆனால் இவர்கள் அனைவருமே நேற்று இந்த தமிழ் பேசும் கட்சிகளின், அதாவது தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டணியில் பிரசன்னப்பட்டிருக்கின்றனர். அத்துடன் எதற்குமே இணங்கி போவாதவர் என்ற அடிப்படையில் கஜேந்திரகுமாரையும் இந்த கூட்டணி இழுக்க பிரியப்படவில்லை என்பது நேற்று தெரிந்தது. இதற்குள் அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் தாக்கத்தில் குடைச்சலையும் அந்த கட்சி வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் ஆதிக்கத்தை படிப்படியாக அதிகரிப்பதன் காரணமாக இந்த அரசியல் இருப்பு குறித்த அச்சத்தால் தான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போது தமக்கிடையில் ஒரு உடன்பாட்டை கண்டு ஒன்றாக இயங்க முயல்வதான ஒரு விமர்சனமும் வரத்தான் செய்கின்றது. இந்த நிலைக்கு அக்கறையில் உள்ள இந்திய பெரியனர் தமிழ் கட்சிகளையெல்லாம் ஒன்றாக திரட்ட வேண்டும் என்ற தனது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி இந்த நகர்வை ஒப்பேற்றியதான விமர்சனங்கள் எல்லாம் இன்னமும் வலுவாகத்தான் உள்ளன. இதற்குள் அக்கறை பெரியனர் தரப்பு காங்கேசன்துறை மற்றும் திருவோணமலையை இணைக்கும் புதிய கொள்கலன் சரக்கு படகு சேவையை அடுத்த மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் ஆரம்பிக்க திட்டமிட்ட செய்திகளும் வந்திருக்கின்றன. காரைக்காலிலிருந்து காங்கேசன்துறைக்கு 7 நாட்களும் இந்த சரக்கு சேவை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்குக்கு சரக்கு சேவை ஒரு தனித்துவமான வழியில் இடம்பெறுவதற்கு ஏதுவாக இந்த வழித்தடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவுக்கும் வடக்கு கிழக்குக்கும் இடையிலான இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் இவ்வாறான திட்டங்கள் வர தென்னிலங்கைக்கும் புதிய உதவி கரத்துண்டுகள் பெரியனரால் தொடர்ந்தும் நீட்டப்படத்தான் செய்கின்றன. அதுவும் தெற்கின் மாத்தறை தெனியாய மருத்துவமனைக்கு 600 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்க இந்தியா உறுதியளித்துள்ளது. தித்வா சூறாவளிக்கு பிந்திய திட்டமாக வழங்கப்படும் இந்த நன்கொடைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று இந்திய தூதர் மற்றும் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சகத்தின் செயலாளருக்கு இடையில் கொழும்பில் ஒப்பமிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக வாங்கும் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கமும் இந்தியா விரும்புவதை வழங்குவதற்கு பின்னடிப்பது தெரிகின்றது. எனினும் இந்த பின்னடிப்புகளெல்லாம் தெரிந்து கொண்ட டெல்லி தான் இவ்வாறான நன்கொடைகளை வழங்கி தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியை தனது கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் தனது இந்திய ராஜதந்திரத்தை தொடர்வதும் தெரிகின்றது. அதேபோல தமிழ் பேசும் கட்சிகளை இயக்கும் அக்கறை ராஜதந்திரமும் நடைமுறைக்கு வந்ததைத்தான் நேற்றைய ரேணுகா விடுதி சந்திப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை பார்த்தால் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான நெருப்பு அடிகள் இப்போது சவுதி, ஏமன் உட்பட்ட தரப்புகளை இழுத்து இதனை ஒரு பிராந்திய போராக மாற்றும் வகையில் உருமாற்றம் அடைந்துள்ளன. சவுதி அரேபியாவும் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் கூத்தி கிளர்ச்சியாளர்களும் புதிய தாக்குதல்களை நடத்தியமை நடைமுறையில் அவர்களுக்கு இடையில் இருந்த போர் நிறுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெரிகின்றது. ஹூத்திகளின் ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து சனா அனைத்துலக விமான நிலையத்தை, அதாவது ஏமனின் விமான நிலையத்தை சவுதியின் போர் விமானங்கள் நேற்று கடுமையாக தாக்கியுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் மீதான கடல் முற்றுகை மீண்டும் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு, அமெரிக்க உள்ளூர் நேரம் 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இதனை ட்ரம்ப் நேற்றே அறிவித்துக் கொண்டார். நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை ஈரானுக்கு எதிரான 5 மணி நேர தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக நடத்தியது.
இந்த தாக்குதலின் பின்னர் ஈரானும் பதிலடியாக பஹ்ரைனின் ஜுபைர் தளத்தில் உள்ள பல ஆயுத களஞ்சியங்கள் அளிக்கப்பட்டதாகவும், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம் மற்றும் அமெரிக்க துருப்புக்கள் தங்கியிருந்த ஒரு கட்டிடம் அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் உரிமை கோருகிறது. ஆனால் ஈரான் அடிக்கடி இவ்வாறு உரிமை கோரும் இடங்களெல்லாம் பின்னர் நடைமுறையில் இயக்கத்தில் இருப்பதையெல்லாம் காண முடிகிறது. அந்த வகையில் ஈரான் குறிப்பிட்ட இந்த விடயத்தின் உண்மைத்தன்மை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இதேபோல ஹோர்மூஸில் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக இனிமேல் அமெரிக்கா கட்டணம் வசூலிக்கும் என்றும் ட்ரம்ப் அதிரடியாக நேற்று குறிப்பிட்ட விடயம் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், மேற்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் சான்செல்சே வீதியில் வருடாந்தம் ஜூலை 14 அதாவது பெஸ்டில் தினம் எனப்படும் 14 ஜூலை பிரெஞ்சு புரட்சியின் முதல் நாளை குறிக்கும் இன்றைய தேசிய தின நிகழ்வுகளில் இடம்பெறும் நிலையில் இன்றும் அந்த அணிவகுப்பை பார்வையிட மக்கள் தயாரான நிலையில் இந்த அணிவகுப்பை பார்வையிட சான்செல்சே வீதிக்குள் பொதுமக்கள் நுழைவதற்கு QR எனப்படும் விரைவு பதிலளிப்பு அனுமதி தேவை என்ற விதி நேற்றிரவு அதிரடியாக கொன்சையத்தா எனப்படும் அரசு மன்றத்தால் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏராளமான வெளிநாட்டு தலைவர்களின் வருகை இன்று சான்செல்சேயில் பிரசன்னப்பட இருப்பதால் இந்த QR கோட் தேவை என காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணிக்கு அரசு மன்றத்தின் அதாவது கொன்சையத்தாவின் விசாரணை பிரிவு நீதிபதி பாரிஸ் நிர்வாக நீதிமன்றம் இது தொடர்பாக ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை அதிரடியாக மீளெடுத்து சான்செல்சியில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பை பார்வையிட விரும்பும் பொதுமக்கள் கட்டாயமாக QR குறியீட்டை பெற்றிருக்க வேண்டும் என கூறியுள்ளது. இதனால் இன்று காலை இந்த அணிவகுப்பை பார்வையிட செல்பவர்களுக்கு இந்த குறியீடு தேவை. இந்த குறியீட்டை பெறுவதும் சுலபமானது. இந்த அனுமதியை பெறுவதற்கு அதனை பெற விரும்பும் ஒருவர் அரசு தலைவரின் இணையதளத்தில் பதிவு செய்த பின்னர் அரசு தலைவரின் இணையதள பிரிவு அவருக்கு வழங்கும் QR கோட்டை சமர்ப்பித்தால் அணிவகுப்பை பார்வையிட அவருக்கு அந்த அனுமதியை பெற்றவருக்கு சான்செல்சேக்குள் அனுமதி வழங்கப்படும். இன்று காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த QR கோட்டை சமர்ப்பிப்பவர்கள்தான் சான்செல்சேக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயம் புதுமையான விடயம் அல்ல. 2024 பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற போதும் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக அன்றும் இந்த இடங்களுக்குள் நுழைவதற்கு QR குறியீடு தேவைப்பட்டது. இப்போது அது மீண்டும் தேவைப்படும் வகையில் இந்த நகர்வுகள் வந்துள்ளன. இதேவேளை இன்றைய அணிவகுப்பில் வழமை போலவே பல இராணுவ சாகசங்களுக்கெல்லாம் இடம் இருக்கின்றன. இந்த நிலையில் ஃபொந்தன்ப்ளூ காட்டுப்பகுதியில் தொடர்ந்து காட்டுத்தீ எரிந்து வருகின்றது. இந்த காட்டுத்தீயை பற்ற வைத்த சந்தேகத்தில் கைதான நபர்களில் ஒருவர் கையில் லைட்டர் எனப்படும் தீமூட்டல் கருவியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீ விபத்து சம்பந்தமாக. இதேபோல ஏனைய காட்டுத்தீ பரவல் தொடர்பாக நாடளாவிய ரீதியில் பிரான்சில் மொத்தம் 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றும் ஃபொந்தன்ப்ளூ காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சிகளை வலுப்படுத்த மேலதிகமாக 2 கனடியார் நீர்க்குண்டு வீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏற்கனவே 2 விமானங்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் மேலதிகமாக இன்று 2 விமானங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த ஃபொந்தன்ப்ளூ காட்டுத்தீயை அணைப்பதற்கு மொத்தமாக 4 கனடியார் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நீர்க்குண்டு வீச்சு விமானங்கள் இவை. இந்த விமானங்கள் நேற்று காலை முதல் செயின் நதியில் தண்ணீரை அள்ளி எரிந்து கொண்டிருக்கும் காட்டின் மீது ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் 6000 லிட்டர் தண்ணீரை வீசி வரும் நிலையிலும் காட்டுத்தீ இன்னமும் கட்டுக்குள் வரவில்லை. இன்றும் அது எரிவதால் இன்றும் இந்த தீயணைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்த நிலையில்தான் பிரான்சின் தேசிய நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனால் இந்த காட்டுத்தீ மற்றும் வெப்பம் காரணமாக சில நிகழ்வுகள் மீளெடுக்கப்படத்தான் செய்திருக்கின்றன. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.